செய்தியாக பார்த்து வருகிறோம். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பாதூர் கிராமத்தில் வயல்வெளி சாலை அமைப்பது தொடர்பாக இரு தரப்பினராக மோதிக்கொண்டிருக்கிறார்கள். வயலுக்கு செல்ல சாலை அமைப்பதில் அங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன் வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம் பிரியங்கா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பாதூர் கிராமத்தில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்கள் செல்ல போதிய வசதி இல்லை. இதனால் அந்த கிராம மக்கள் சாலை வசதி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்த நிலையில் அங்கு ஜல்லி சாலை அமைக்க அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது. அந்த சாலை அமைத்து பணியை டெண்டர் எடுப்பதில் திமுக மாவட்ட கவுன்சிலர் சுந்தரமூர்த்தி என்பவருக்கும் திமுக கிளைக்கழக செயலாளர் வேலுமுருகன் என்பவருக்கும் இடையே யார் சாலை போடுவது என்ற போட்டி நிலவியது. இந்த நிலையில் வேலுமுருகன் தரப்பினர் நீதிமன்றத்தில் சென்று சாலை அமைக்கும் பணி தடை ஆணை பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விவசாய நிலத்தில் அறுவடை செய்யும் பயிர்களை எடுத்து வர போதிய வசதி சாலை இல்லை என்பதால் கிராம மக்கள் தாங்களாக முன்வந்து அங்கு ஜல்லி சாலை அமைக்க முடிவு செய்ததோடு ஜல்லி கொட்டி இருந்ததை கலைத்தனர். இது குறித்து வேல்முருகன் தரப்பினர் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்த நிலையில் திருநாளூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அதிகாரிகள் பாதூர் கிராமத்திற்கு வந்து பொதுமக்கள் வயல்வெளி சாலை அமைக்க கூடாது என்று கூறப்படுகிறது. இதனால் அங்கு திடீரென பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் என 200க்கு மேற்பட்ட இன்று உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற அலுவலகத்தில் முற்றுகையிட்டு எம்எல்ஏ மணிக்கண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் திடீரென ஆத்திரமடைந்த பொதுமக்கள் எம்எல்ஏ அலுவலகத்தில் எதிரே உள்ள சென்னை உளுந்தூர்பேட்டை செல்லக்கூடிய சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. சம்பவ இடத்திற்கு வந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலையை விட்டு கலைந்து செல்லுமாறு கூறினார். பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி சகாதேவன்.